பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். தை அமாவாசை. அமாவாசையில் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வர மகாலயபட்சம் 16 மகாலய அமாவாசை, இது 3 ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பவரான முன்னோர்களுக்கு தேவையான வழிபாடு இல்லையா? இதை நம்ம கடைபிடிச்சிட்டு தான் வரோம். இப்போ தை அமாவாசைங்கிறது எப்படின்னா, ஆடி மாதம் வருது இல்லையா? ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் மேலோகத்திலேருந்து வருவாங்க. இந்த 6 மாத காலம் இங்கே இருந்து தங்கி நம்மளுடைய சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திரும்பி போகிறாங்க இல்லையா அவங்களுடைய லோகத்துக்கு. அதுதான் இந்த தை அமாவாசை. அவங்கள மன நிறைவாக நம்ம அனுப்பணும் இல்லையா? அதனால் அந்த தை அமாவாசையை மாமனார் மாமியார் இல்லாதவங்க, இந்த மாதிரி கணவர் இல்லாதவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க இந்த தை அமாவாசையை தர்ப்பணம் கொடுத்து நம்ம பண்ணலாம். முன்னோர்கள் வழிபாடில் 2 இருக்குது. ஒன்று மாதம் வர அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்குறது, 2வது ஸ்ராத்தம் பண்ணுறது. ஸ்ராத்தம்னா என்ன? வருஷம் அவங்க இறந்த திதி வருது இல்லையா? அவங்க எந்த திதியில் எந்த இதில் இறந்தாங்களோ அதை தொடர்ந்து நம்ம அந்த திதியை தொடர்ந்து நம்ம ஒரு வருஷமும் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தோஷம். அதுதான் அந்த சிரார்த்தம் அப்படின்றது. ஒரு வருஷமும் வரதையும் நம்ம விடக்கூடாது. இந்த மாதம் வர அமாவாசையும் நம்ம விடக்கூடாது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் எந்த தடைகளும் இருக்காது. அது பாட்டுக்கு அந்தந்த வேலையில் என்னென்ன நடக்கணுமோ அந்தந்த இது கஷ்டங்கள் இருக்காது. இப்போ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, குடும்பத்தில் குழந்தை இல்லை, படிப்பு தடைபடுறது, அதுக்கப்புறம் வாரிசுகளில் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். குடும்ப சண்டை, சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். இந்த முன்னோர்களை நம்ம கூட இருந்து வாழ்ந்து எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவித்து நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை நினச்சி நல்லது பண்ணுறாங்க, நல்லது பண்ணலைன்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் நம்ம கூட வாழ்ந்து நம்மளோடையே இருந்து நம்ம நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க இல்லையா அம்மா அப்பா, அவங்க சொத்தில் மட்டும் நம்ம பங்கு கேட்குறோம். இப்போ அவங்களுடைய ஆத்ம சாந்தி இருக்கு இல்லையா? அவங்க நமக்கு சபிச்சிட போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஆத்ம சாந்தி, அந்த ஆத்மாவை நம்ம சாந்திப்படுத்தணும் இல்லையா? அதுதான் இந்த தர்ப்பணம். எது மூலயமா நம்ம கொடுப்போம்? இந்த மாதிரி எள்ளும் தண்ணியும் இறைக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதில் ஒரு மன சாந்தி அடைவாங்கப்பா. நம்ம பசங்க நம்மளை மறக்காமல் இருக்காங்க, நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க நல்லபடியாக இருக்கணும், சந்ததிகள் நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை நம்ம சாந்திப்படுத்துகிறோம். அதுதான் அம்மா அப்பா நம்மளுக்கு கெட்டது செய்ய போகிறது இல்லை, அவங்க நம்மளை சபிக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் இந்த கடமைகளை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொருத்தருமே இந்த அமாவாசை மாமனார் மாமியார் இல்லாதவங்க, கணவர் இல்லாதவங்க, இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க இந்த அமாவாசையை விரதத்தை கடைபிடிக்கணும். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது இல்லையா? இப்போ காலையில் இந்த முன்னோர் வழிபாடு ஆஸ் யூஷுவல் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வாசலில் நம்ம அமாவாசை அப்போ கோலம் போட மாட்டோம், மற்ற பூஜை வேலையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு யாருக்கு முன்னுரிமை? முன்னோர்களுக்கு தான், பித்ருக்களுக்கு. இந்த பித்ருக்கள் நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, தடைகளெல்லாம் விலக்கி கொடுப்பாங்க. கடவுளே இப்படி தான் பார்ப்பார். கடவுள் இல்லை, அதெல்லாம் சும்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் மீறின ஒரு சக்தி இருக்குது. அது அதை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சக்தி இந்த பித்ருக்கள் அவங்க பார்ப்பாங்க. இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பித்ருக்களை நம்ம சாந்திப்படுத்தும் பொழுது அவங்க மன நிறைவு அடைஞ்சு அவங்க நம்மளுக்கு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் மூலமாக. அதனால தான் சொல்கிறது, குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் அந்த பித்ருக்களையும் நம்ம மறக்கக்கூடாது. முதல்ல பித்ருக்கள், அப்புறம் நம்ம குலதெய்வம். இந்த 2 தெய்வத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள், பல சுபிக்ஷமான விஷயங்கள். நம்ம போய் கோயிலாக வேண்ட வேண்டியதில்லை, சரிங்களா? நம்ம சந்ததிகள் போயிட்டு ஒரு இடத்துக்கும் போய் சாமி, ஐயோ கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு நல்ல படிப்பை கொடு, கடவுளே எனக்கு நல்ல வேலையை கொடு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம சந்ததிகள் வேண்டாம்.
நம்ம செய்கிறது நம்ம பசங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம அந்த மாதிரி விடக்கூடாது இல்லையா? நமக்குன்னு கடமைகள் இருக்குது இல்லையா? அந்த கடமையில் அந்த பொறுப்பில் இந்த பித்ரு கடன் அப்படின்றத கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதனால் இந்த தை அமாவாசையை நல்லபடியாக நீங்கள் பித்ருக்களுக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செஞ்சு, அதுக்கடுத்தது சாயந்தரம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவோம் இல்லையா? வெள்ளிக்கிழமையில் அதுவும் தை வெள்ளிக்கிழமையில் 5 முகம் ஏற்றி குத்து விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அது வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். 5 முகம் ஏற்றி குத்து விளக்கு ஏற்றி நம்ம கும்பிடும்பொழுது வீட்டில் அபரிமிதமான ஒரு சக்தி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமாவாசை வேறு இல்லையா, குபேரர் பூஜையும் பண்ணலாம். இதில் வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது, குபேரர் பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, எல்லாம் பண்ணலாம். சிவன் கோயிலுக்கு போங்க. அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தவங்களாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. விளக்கு போடுறது அழகாக சுத்தமாக அழகாக விளக்கு போடுங்க. நெய் விளக்குன்ற பேரில் அங்கே விற்கிற அந்த டப்பாலெல்லாம் விற்கிது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தமான நெய்யே கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க. இல்லையா, நல்லெண்ணெய் ஒரு 100 கிராமோ இல்லை 50 கிராமோ உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கி கோயிலில் கொடுங்க. இல்லை கோயிலில் பெரிய விளக்கு எரியும் இல்லையா, அதில் ஊற்றிட்டு வாங்க. நீங்கள் விளக்கு போடணுன்னு சொன்ன உடனே இந்த லைனாக கொச்சன்னு வச்சுருப்பாங்க. அதை எண்ணெய் அப்படி திரிய போடுறது, அப்படி தலையில் துடைச்சிக்கிறது, பக்கத்தில் அது துணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஜனங்க. எடுத்து தலையில் துடைச்சிக்கிறது, செவுத்தில் தடவி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம கோயில்களில் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அதனால் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பண்ணாமல் அழகாக விளக்கு போடணுன்னா வீட்டிலேருந்து எல்லாத்தையும் க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுங்க. விளக்கு, அகல் விளக்கு, எண்ணெய், திரி, வத்திப்பெட்டி, கை துடைக்கிறதுக்கு துணி, இதெல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு போயிடுங்க. ஒரு பேக் எடுத்துன்னு போவீங்களா, அதில் வச்சுக்கோங்க. அழகாக விளக்கு ஏற்றணுமா, இன்னொரு விளக்குலேருந்து நீங்கள் ஏற்றுவீங்க. அதுவும் நிறைய இடத்துல நடக்குது இப்போ. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி வத்தி குச்சியில் நம்ம ஏற்றும் போது வரலையா, சீக்கிரம் தீ பற்றலைன்னா எல்லாம் தெரியும் இல்லையா, கற்பூரத்தை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றுங்க. அடுத்த விளக்குலேருந்து உங்களுடைய தீபத்தை ஏற்றாதீங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நல்லபடியாக கும்பிட்டு இதில் நாகதேவதை வழிபாடும் பண்ணுங்கள். தை வெள்ளிக்கிழமை இல்லையா, புத்துகள் இருக்க கோயிலில் அந்த பால் நீங்கள் ஊற்றுங்க. பாலை ஊற்றிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நாகதேவதைகளை நீங்கள் வணங்கும் பொழுது அந்த நாகதேவதைகள் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சுபிக்ஷமான விஷயத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும்போது, இந்த ஆன்மீக விஷயம், கடவுள் நம்பிக்கை இருந்தாலே, கடவுள் வழிபாடு இருந்தாலே நமக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? இந்த தை அமாவாசையோட கூடிய தை வெள்ளிக்கிழமையை சிறப்பாக வழிபாடு செஞ்சு அழகாக ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணுங்கள். தானம் பண்ணுறோன்றதுனால நம்ம எதுவும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஒருத்தருக்கு காலையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்கள, டிஃபன் வீட்லேயே இட்லி போட்டிருப்பீங்க, அந்த ஒரு 4 இட்லி எடுத்துக்கோங்க. எள்ளு சட்னி அரைச்சிக்கோங்க. எள்ளு சட்னின்னா ரொம்ப பெரிய விஷயமா, எள்ளு, கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகா, உப்பு, அதை போட்டு அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சி அந்த இட்லிலேயே வச்சு அழகாக மடித்து ஒரு 4 பேருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப புண்ணியமான விஷயம். சரிங்களா? இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த எள்ளு கலந்த ஒரு இதாக நீங்கள் சட்னியை தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகும், பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க. தானம் கொடுக்கும்போது எல்லாமே நல்லது தாங்க நடக்கும். பசுமாட்டுக்கு கொடுங்க. நிறைய அகத்திக்கீரையை கொடுத்து பாவம் அது வயிறெல்லாம் கெட்டு போயிடும். பச்சரிசியில் வெல்லம் கலந்து, சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அதை கலந்து கொடுங்க, சாப்பிடும் அது. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பச்சரிசி மாவை தூவி விடுங்க. அந்த எறும்புங்கள்லாம் சாப்பிடும். எறும்புங்கள்லாம் சாப்பிட்டா 7 ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் செய்யுங்க. நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.